ப்ராப்ளம் சால்விங் அண்டு ப்ராப்ளம் ஃபைண்டிங் இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? ஒரு குழந்தை ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு அந்த கொஷினை நல்லா ரீட் பண்ணணும் ட்வைஸ். நெக்ஸ்ட்டு கிவன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு குழந்தைக்கு கண்டுபிடிக்க தெரியணும். தேர்டு டு ஃபைண்டு கொடுக்கப்பட்டதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும் டு ஃபைண்டு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா தேவை, என்ன கண்டிஷன் தேவை. நெக்ஸ்ட்டு கண்டிஷனை வச்சுக்கிட்டு எனக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். ரொம்ப கிளியராக சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சதுன்னா அக்யூரேட்டான ஆன்சர் வரும். இந்த ஸ்டெப்ஸில் ரீடிங், கிவன், டு ஃபைண்ட், ஃபார்முலா, சிம்பிளிஃபை அண்டு ஆன்சர், இதுதான் மெயின் கான்செப்ட் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது இன் பிட்வீனில் வர்றது டு ஃபைண்ட். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராப்ளம் சால்விங் அண்டு ப்ராப்ளம் ஃபைண்டிங். பொதுவாக நான் லேர்ன் பண்ணுற நேரம் கரெக்ட் பாத் ஆஃப் லேர்னிங் இன் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ப்ராப்ளம் ஃபைண்டிங்கு எல்லா குழந்தைக்கும் தெரியணும். ப்ராப்ளம் ஃபைண்டிங் எப்படி சார் தெரியும்? ரொம்ப ஈஸிப்பா. நான் புக் எடுத்து ரெஃபர் பண்ணுற நேரம் எப்போவுமே ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டால் எக்ஸைஸ் 5.1 5th சம், 6th சம், 7th சம் ஆர்டர். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா போதும். இந்த ஐடியாலஜி தப்பு. எல்லா மேக்ஸ் புக்லேயுமே எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸைஸில் வரக்கூடிய ஃபார்முலாக்குரிய டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸைஸுக்குரிய கான்செப்டை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸைஸ்க்குரிய கண்டென்ட்டை கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நான் புக்கை ரெஃபர் பண்ணுற நேரம் ஒன்லி எக்ஸைஸை மட்டும் நான் என்ன செய்யக்கூடாதுன்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எக்ஸைஸை மட்டும் ப்ராப்ளம் ப்ரிப்பேர் பண்ணா ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம், ப்ராப்ளமை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்படின்னா நான் எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? எக்ஸைஸில் இருக்கிற ப்ராப்ளம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவுடைய டெரிவேஷன் படிக்கணும், அதனுடைய கான்செப்டை படிக்கணும், அதனுடைய இன்ட்ரோடக்ஷனை படிக்கணும். ஸோ இதுதான் கரெக்ட் பாத் ஆஃப் லேர்ன் மேத்தமெட்டிக்ஸ். இதுதான் கரெக்டான வே. ப்ராப்ளம் சால்விங் எவ்வளவு ரொம்ப முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது ப்ராப்ளம் ஃபைண்டிங். இந்த ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா கிவன் நான் சொல்லித்தரணும்னு தேவை கிடையாது, ஃபார்முலா நான் சொல்லித்தரணும்னு தேவை கிடையாது, சிம்பிளிஃபிகேஷன் நான் சொல்லித்தரணும்னு தேவை கிடையாது. 10th 11th 12th படிக்கக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக எல்லா ப்ராப்ளமையும் அவங்களே சால்வ் பண்ண முடியும். அதனால தான் ப்ராப்ளம் சால்விங்கை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ராப்ளம் ஃபைண்டிங். அதுக்கு தான் நம்ம ஒரு செஷனே என்ன செய்கிறோம் போடுறோம். ப்ளீஸ் வாட்ச் இட்.